மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவிடம் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடியுரிமை அதிகாரிகள் முன்னிலையில் மகாவிஷ்ணுவிடம் சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பரம்பூர் அறக்கட்டளையை நடத்தி வரும் மகாவிஷ்ணு என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த 28ஆம் தேதி அன்று சென்னை சைதாப்பேட்டை அசோக்நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு முன்பாக தன்னை உணர்தல் என்ற ஆன்மீக வகுப்பை நடத்தியுள்ளார். இந்த வகுப்பை நடத்தும் போது பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பேசியதாகவும் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளத்தில் வைரலானது. குறிப்பா சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் பேசும்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள் தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தது. கடந்த ஜென்மத்தில் பாவ புண்ணியங்களை அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறக்கிறோம் என்றும், மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள், அப்படி பிறந்தவர்கள் தான் என்ற ரீதியில் பேசியது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர்களை புண்படுத்தும் வகையில் இந்த பேச்சுக்கள் இருந்ததாகவும் கருத்துக்கள் பதியப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அங்கு பணியில் இருந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் போதிக்காதீர்கள் என்றும், மறுபிறவி பாவ புண்ணியம் பற்றி பேசுவது இன்ன நியாயம் எனவும் அவர் வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து அவரை மற்ற ஆசிரியர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவும் அந்த பள்ளியில நடத்தினார். இந்த வீடியோ சமூக வலைத்தளத்திற்கு வேகமாக பரவியது. குறிப்பா 28ஆம் தேதி அவர் இந்த சொற்பொழிவை ஆற்றியிருந்தாலும் கடந்த 2 நாட்களாக தான் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவியது. அவருக்கு எதிராக கடும் கண்டனமும் எழுந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஆவேசமாக அவர் கூறியிருந்தார். மேலும் மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணு மீது சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையம், டிஜிபி அலுவலகம், சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த சிலர் புகார் அளித்திருந்தார்கள். இதற்கிடையே மகாவிஷ்ணுவை இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக, விசாரணை நடத்துவதற்காக சைதாப்பேட்டை போலீசார் தொடர்பு கொண்ட போது மகாவிஷ்ணு தலைமறைவாகிவிட்டதாகவும் அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அவரது அறக்கட்டளைக்கு சென்றும் அவரது இல்லத்துக்கு சென்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் அவர் நேற்று ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும், ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றும், ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன கருத்தை நான் சொல்லிவிட்டோம் என்றும் அவர் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கும் ஓடிவில்லை என்றும், நாளை சென்னை விமான நிலையத்துக்கு சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்த புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் பேசியது தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் ஆஸ்திரேலியாவில் தங்க வேண்டும் என நினைத்தால் 3 மாதத்திற்கு எனக்கு விசா இருக்கிறது என்றும், இந்த நேரத்தில் நான் பேசுவது நன்றாக இருக்கும், எனது விளக்கத்தை அளிக்க கடமைப்பட்டிருப்பது என்றும், இன்று மதியம் 1:10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறேன், காவல்துறை மீதும் இந்திய சட்ட திட்டங்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கை உடையவன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்திய சட்ட திட்டங்களை மதிப்பவன் நான், சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான் என்றும், அதன் அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் காவல்துறை மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நேரில் விளக்கு அளிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருந்த அவரை தற்போது குடியுரிமை அலுவலகத்தில் வைத்து மத்திய உளவுத்துறை போலீசாரும் சைதாப்பேட்டை போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் விமான நிலையத்துக்கு வருவதை அறிந்து அவருக்கு எதிர்கருத்துக்கூடிய யாரேனும் பொதுமக்கள் அங்கு கூடக்கூடும் என்ற தகவலின் அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பாக மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதற்காக இந்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு பற்றிய பின்புலத்தையும் போலீசார் ஆராய்ந்திருந்தார்கள்.
ஆராய்ந்து இருந்தார்கள். குறிப்பா மகாவிஷ்ணு இதற்கு முன்பாக என்ன பணியில் இருந்தார், இந்த பரம்பூர் அறக்கட்டளை எவ்வாறு தொடங்கினால் போன்ற விவரங்களையும் போலீசார் சேகரித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் திருப்பூரில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகங்கள் போன்ற இடங்களிலும் போலீசார் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பூர்வீகம் எங்கு இருக்கிறது, அவருடைய பின்புலம் என்ன, இதற்கு முன்பு எந்தெந்த நாடுகளுக்கு சென்று அவர் இது போன்ற சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார், பள்ளிகளில் தொடர்ந்து எத்தனை முறை இது போன்ற சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார், அவர் ஆற்றும் போது ஏதேனும் மாற்று கருத்துக்களை இதே மாதிரி சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருக்கிறாரா போன்று அவரது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்களையும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனை வைத்தும் மகாவிஷ்ணுவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் பேசும்போது அவர் பேசிய கருத்துக்களுக்கு எந்த மாதிரியான விளக்கங்களை அளிக்க இருக்கிறார் என்பதை சைதாப்பேட்டை போலீசார் கேள்விகள் எழுப்பவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.